வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே விலாக் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்துக்கான சிறு சேமிப்பும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களாங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சண்டே விலாக் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தோட சிறு சேமிப்பை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்னோடய லாஸ்ட் வீக் நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து வீடியோவே போடலை. ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டாக சாட்டர்டே தான் வீடியோ போட்டேன். ஸோ என்னோடய நியூ ஜாப் எப்படி இருந்துச்சு, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் லாஸ்ட் வீக் போச்சு. ஸோ ஏன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சேவிங்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெய்லி ரொட்டீனும் போட சொல்லியிருக்கீங்க. மோஸ்ட்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். டெய்லி ரொட்டீன் மூலமாக வந்து சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசுகிறது அப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனெக்டடாக இருக்குது. சேவிங்ஸும் நம்ம பேசணும், அதே சமயம் ஜெனரலான விஷயங்களும் இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி சைக்காலஜி வீடியோவில் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வேறு ஆரம்பிச்சிருச்சு. சரி வெயில், கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு. ஸோ சர்ச்சுக்கும் போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி வாக்கிங் போகல. என்னன்னு தெரியல, வானமே செம்ம பளிச்சுன்னு இருந்துச்சு. அந்த சம்மர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிச்சு. ஆனால் இப்போ ஜூன் மாதம் மழை வராமல் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. ரொம்ப வெக்கையாக இருக்குது. இருந்தாலும் பாருங்கள் எப்படி காலைல பளிச்சுன்னு அடிக்கிட்டு பாருங்கள். 6:30 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் காஃபி குடிச்சிட்டு சீக்கிரம் சர்ச்சுக்கு கிளம்புற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இடையில நீங்கள் பால் தான் குடிக்க ஆரம்பித்தோம். ரொம்ப ரேராக என்னைக்காவது வாங்கின காப்பித்தூள் மிச்சம் இருக்குது, அதை போட்டு முடிச்சுட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக அடுத்த மாதத்துலேருந்து பாலுக்கு தான் ஃபுல் டைமாக பால் தான் குடிக்க போகிறோம். காஃபி கம்ப்ளீட்டாக விட்டுற போகிறோம். அதுக்கப்புறம் சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தேங்காய் சட்னி. நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து என்னோடய மெனு பிளான்ஸ் வீடியோ பார்த்துட்டு தோசை நிறைய சேர்க்குறீங்கண்ணா, இட்லி சேர்த்துக்கங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த அட்வைஸை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு போயாச்சு. என்ன தான் சாப்பிட்டு போனாலும் சண்டே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். காலையில் எல்லாருமே சாப்பிட்டு தான் சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போயிட்டு வர வழியிலே பசி. அதனால் வரப்பவே வந்து பார்த்திங்கன்னா எப்போ வழக்கம் போல் வடை வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து காஃபி குடித்தோம். காஃபி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க முடிஞ்சு. கபகபன் பசி உயிர் போது. மதியமும் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து பசிக்க ஆரம்பிச்சிருது. மற்ற நாள் தெரியல, சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கும். நல்லா சாப்பிட்டாலுமே சீக்கிரமே பசிக்கும், நல்லா டயர்டாக இருக்கும். என்னன்னு தெரில. ஸோ இருந்த டயர்டில் வடை காஃபி குடித்ததை வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். அப்படி ஒரு பசி. அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வீடை நான் ஒரு சின்னதாக ஒரு கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுறேன். நீங்கள் போய் அடுத்த வாரத்துக்கான காய்கறி வாங்கிட்டு வாங்க. நான் சண்டே மார்னிங்கே போயிட்டேன். காய்கறி வாங்கிட்டு மட்டனும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ என்னென்ன காய்கறி வாங்கினேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் வீக்கோட அப்டேட் சொல்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போச்சு. ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் வேறு சடனாக டெத் ஆகிட்டாங்க. ஜாப் ஜாயின் பண்ண போகிற நேரம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டோம். போகாமல் இருக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையோ, ஜாபுக்கும் போக முடியலையே, ஜாயின் பண்ண முடியலையே, அங்கேயும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரைடே தான் நான் ஜாபில் ஜாயின் பண்ணேன். கொஞ்சம் காலேஜ்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அது வந்து பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால தான் வீடியோவே மறந்துருச்சு. கமெண்ட்டே நான் ரிப்ளை பண்ணல. அப்புறம் ரொம்ப லேட்டாக தான் பண்ணேன். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீடியோவும் போட முடியல. அதனால தான் அப்புறம் சாட்டர்டே சண்டே கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ போட்டேன். வர வாரத்துலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 3 வீடியோவாவது நான் போட்டுறேன். இந்த வாரம் காய்கறி ரேட்லாம் செம்மையாக ஏறி இருந்துச்சு. எனக்கு மொத்தமாக இந்த தடவை காய்கறி பில் 250 ரூபா வந்துருச்சு. எதுவுமே வந்து எல்லாமே ரேட்டு கூட தான். மெனு பிளான் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக எடுத்து தான் நான் போடுறேன். ஏன் ஞாயிற்றுக்கிழமையே காய்கறி வாங்கிட்டேன்னா, நான் இன்றைக்கி வாங்கி ஃப்ரிட்ஜை ஓப்பனாக தான் திங்கக்கிழமையிலேருந்து பிளான் படி ஓடும். இல்லைன்னா சமைச்சு வேலைக்கு போகிறது வந்து ரொம்ப லேட் ஆகிடும். நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் ஜென்ரல் ஷிஃப்ட்டு. இன்றைக்கி மண்டே லீவு. நாளைக்கு ஒரு நாள் தான் வந்து ஜென்ரல் ஷிஃப்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட்டு 8 மணிக்கு நான் காலேஜில் இருக்கணும். நான் வீட்டிலேருந்தே 6 o'clock கிளம்பிடுவேன். ஈவினிங் வந்து அங்கே 2 o'clock முடியும். வீட்டுக்கு வர 3:30 ஆகிடும். ஸோ இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. ஜூன் மாதத்துக்கான சில்லறை காசுகள் சேமிப்பு, சிறு சேமிப்பில் சில்லறை காசுகள் சேமிப்பு நான் வீடியோ எடுத்திருக்கேன். போன வீடியோலேயே நான் போட்டிருந்தேன். ஜஸ்ட்டு வந்து கண்டென்ட்காக போட்டிருந்தேன். இதுதான் வந்து ஜூன் மாதம் நான் சேமித்த சிறு சேமிப்பு. அதையும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நீங்களும் சிறு சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சில்லறை காசுகள் எல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்போதுமே வந்து சேமிக்கணும்.
அதுதான் நான் ஒவ்வொரு சிறு சேமிப்பு வீடியோலையுமே சொல்ல வர்றது அதுதான். ஏன்னா இதுதான் நம்ம கிட்ட ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன காசுகள். இதை பெருசாக இதுக்கு நம்ம ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்க மாட்டோம். சில்லறை காசுகள் இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ப்ராப்பராக நம்ம பிள்ளைங்கக்கிட்டேயோ இல்லை வீட்டில் ஒய்ஃப் கிட்டேயோ கொடுத்து நம்ம சேர்க்குறப்ப ஒரு மாதம் எண்டில் ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் கிடைக்கும். 300 200 கிடைச்சாலும் பெரிய விஷயம் தானே ஃப்ரெண்ட்ஸ். அது போல தான். ஸோ நீங்கள் அப்படியே வீடியோவை பார்த்துட்டே வாங்க. நல்லபடியாக வந்து புது ஜாபில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அங்கே வந்து எஃப்டிபி ப்ரோக்ராம் மாதிரி ஃபஸ்ட்டு நடந்துச்சு. இன்னும் பசங்க வரல. அந்த ப்ரோக்ராமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்து ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய எஜுகேஷ்னலில் சேர்ந்த நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து டாக் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மணி சேவிங்ஸ் சேலஞ்சில் 28 செலவு பண்ணியிருக்கேன் 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஒரு செலவுக்கு 10 ரூபா சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ 28 செலவுக்கு 280 ரூபா. அதுதான் வந்து மணி சேவிங் உண்டியில் நான் போட போகிறேன். ஸோ மணி சேவிங் சேலஞ்சும் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்கும் நான் உங்களுக்கு அப்டேட்டடாக கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பழைய ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தோன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். மறுபடியும் வெல்கம் பேக் பண்ணாங்க. இந்த காலேஜில் கண்டினியூ பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், இங்கேருந்தே நம்ம பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து எப்போதுமே பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கும் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அநேகமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணி போயிட்டுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இப்போ டீச்சிங்கில் இருக்கிறவங்களும் சரி, நான் டீச்சிங்கில் இருக்கிறவங்களும் சரி, உங்களோட ரெகுலர் லைஃபுக்கு எல்லாருமே வந்திருப்பீங்க. ஸோ அதை நினைக்கிறப்ப அந்த வெக்கேஷன்லாம் முடிஞ்சு போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்குமே வந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சு. வெக்கேஷன் என்னன்னு தெரியல, போரிங் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கேயுமே வெளியிலையும் போகல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வாரம் 2 வாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ரொட்டீன் ஒர்க் இருந்தால் தான் வந்து நல்லா இருக்குது. ஸோ இதுதான் இந்த என்னோடய சிறு சேமிப்புக்கான அப்டேட். இந்த 15ஆம் தேதி வரைக்கும் ஒரே ஒரு புது 200 நோட்டு தான் சேமிக்க முடிஞ்சு. அதே மாதிரி இந்த மாதத்துக்கான பட்ஜெட் வீடியோவில் எல்லாருமே வந்து நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி பட்ஜெட் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். அது வந்து ஒரு மாடல் தான். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு குக்கர்லேயே செஞ்சுட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் மட்டன் குழம்பு எடுத்து. பசங்க சிக்கன் சொல்லிவிட்டு சிக்கனை பார்த்தாலே எனக்குலாம் இப்போ வெறுப்பாக இருக்குது. சரி குழம்பாக வச்சு இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சூடாக ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம் வச்சுக்கிட்டோம். இந்த மட்டன் குழம்போட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஊறுகாய் இருந்தாலும் அவ்வளோ பிடிக்கும். எக்ஸப்ட் பூண்டு ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாவோ லெமன் ஊறுகாவோ அந்த மாதிரி நார்த்தங்காய் ஊறுகாவோ எது இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாண்டியன் அந்த பிராண்டில் லெமன் மாங்காய் ஊறுகாய் இந்த இடம் வாங்கிட்டு வந்தேன். செம்மையாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டவே எப்படா சாப்பிடுவோன்னு இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் சாப்பிட்றப்ப மணி 3 ஆகிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை அப்படி ஒரு பசி வந்துடுது. அது ஏன்னே தெரியல. மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் பசி தாங்க முடியும். நம்ம சில சமயம் வந்து 12:30 லஞ்ச் டைம் அப்போ கூட சாப்பிட முடியாத ஒர்க் இருக்கும். 2, 2:30, 3, 4க்கெலாம் சாப்பிட்ருக்கோம். பட் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்னவோ வந்து நமக்கு வந்து செஞ்சிருது. நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மார்னிங் சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்குலாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. எங்கள் வீட்டிலலாம் வந்து மார்னிங் சாப்பாடு சாப்பிடாம கூட சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். என்னாலலாம் அது 8, 8:30 சாப்பிட்டுட்டு தான் போகணும். அந்த டைமுக்கு கொஞ்சமாவது சாப்பிட்றணும் எனக்கு. இப்படி தான் வந்து இந்த சண்டே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறோமா, சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துக்கிட்டே இருந்துப்போம். பொதுவாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்க்குறப்ப ஏதாவது ஒன்று நான் பார்க்க மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் வந்து போடுற வரைக்கும் சேனல் மாற்றிக்கிட்டே இருப்பேன். இவங்க கேட்பாங்க, நீங்கள் என்ன மாற்றிக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒன்று பாருங்கள் அப்படின்வாங்க. எனக்கு வந்து அப்படி தான். பொதுவாக வந்து வீட்டில் இருக்கிறப்ப அந்த மாதிரி த்ரில்லர் படம், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், இல்லை அந்த மாதிரி பேய் படம், இல்லை இந்த மாதிரி காமெடி படங்கள், இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். எந்த படம்டா நமக்கு பார்க்கணும் போல் இருக்குன்னு. சரி ஏதாவது ஒரு டைம் வந்து சரி ஓகே இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆக்சுவலாக அன்றைக்கி ராஜ் டிஜிட்டல் ப்ளஸில் என்னென்னு தெரில ஒரு படம் போட்டிருந்தான்னு அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நேமும் தெரில. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ் எங்கள் வீட்டில் ஓடிச்சு. நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்போலாம் சன் டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி இதுதான் இருக்கும், ஜெயா டிவி இருக்கும். ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ்லாம் படம் போடுவான்னு பார்த்துட்ருப்போம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சேனலில் எங்கேயும் அந்த லோகோவை பார்த்த மாதிரி இருக்கேன்னு நல்லாவும் இருந்துச்சு படம். ஸோ அப்படி தான் வந்து பார்த்துட்ருந்தேன். இப்படி தான் என்னோடக்கு டிவி பார்க்குறப்ப யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இன்கேஸ் எல்லாரும் இருந்தாங்கன்னா நான் ரிமோட் யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா நான் பார்க்குறப்ப மாற்றிக்கிட்டே இருப்பேன்னா சில பேர் அதுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னடா ஒன்றை பார்க்காம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு.
சில படங்கள்லாம் பார்க்குறப்ப நமக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்திருக்கும். சின்ன பிள்ளையில அந்த பொதிகை டிவியில் பார்த்த அந்த நினைவுகள். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு இருந்துச்சு. அதனால் எகெயின் இட்லி தான். ஸோ இட்லி பிரியர்களாக வீட்டில் மாறிட்டோம். காலையிலையும் இட்லி, நைட்டும் இட்லி. ஸோ மட்டன் குழம்பு இட்லி வந்து செம காம்பினேஷன். அதுக்காகவே இன்றைக்கி இட்லி போடணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இட்லி போட்டோம். இன்றைக்கி இப்படியே சண்டே வந்து செம்மையாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து அந்த மட்டன் குழம்போட அந்த மொத்தமாக தோசை ஊற்றுவாங்களே, ஊத்தப்பம் மாதிரி, அதுவும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒன்றே ஒன்று எனக்கு மட்டும் நான் ஊற்றிக்கிட்டேன். மற்றவங்க எல்லாருமே இட்லி மட்டன் குழம்பு சாப்பிட்டாங்க. ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.